குளத்தூரில் கொத்து பரோட்டாவை ஆக்கி விட்டார்கள் என்று கீழ்த்தரமாக பேசினார். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். 26ல நிப்பாரா, அடிப்பாரா, நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா. நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்க கட்சி நடத்துறோம். சரிண்ணா, திமுக குச்சி ஐஸ் வாங்கி தரவா? சாப்பிட்றியா? இல்லை, நான் நாகரிகமாக தான் பேசுவேன். ஏன்னா 75 வருஷம் கட்சி நேராக வருவாராம், சிஎம்மா இருப்பாராம், நாங்கள் குச்சி ஐஸ் வச்சு. இப்போ எங்கே உட்காந்துருக்காருன்னு தெரியல. நிறைய குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க போட்டுருக்கு நம்ம பசங்க. டேய் மாமா பையில, என்னம்மா சௌக்கியமா? எப்படி இருக்கா? இருக்காண்டா டேய், ஆண்டவன் இருக்காண்டா. இங்கே எந்த அளவுக்கு மாறி இருக்கு திமுகவில். ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து எம்எல்ஏவா ஜெயிக்க முடியல. சரி, நான் வேணா ஒரு ஓப்பன் சேலஞ்சு திமுகவுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு, உதயநிதி அவர்களுக்கு வைக்கிறேன். இடைத்தேர்தல் வருதுல்ல, ஸ்டாலின் அவர்கள் நின்று ஜெயிச்சிருங்க பார்ப்போம். நீங்க நின்று இந்த முறை தளபதியுடைய ஆட்சியில நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. அங்க வந்தேன் அம்புலத்திங்க போனா போன்னு பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டு வந்தேன். வந்து அம்புலுக்குறீங்கன்னா புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. அதாவது விஜயகாந்த் அடிச்சாரு அடியில, தளபதியோட அண்ணன் விஜயகாந்த் அடிச்ச அடியில எதிர்கட்சியா தான் வரல, தளபதி அடிச்சாரு எம்எல்ஏவா கூட வரல ஒருத்தர் குளத்தூர்ல. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்ச உடனே நீங்க உள்ள வரும்போதே சிஎம் வராருனாக்கா, நீங்க ஏன் இந்த எல்லாரும் ஒரே அணியில உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு புரியுதா? நல்லாட்சி நடக்கலை, 50 நாட்களுக்குள்ள நல்லாட்சி நடக்கலை அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு பேசிட்டீங்களே. நீங்க நல்லாட்சி தொடர்ந்து செஞ்சுதான் நீங்க ஜெயிச்சிருந்துக்கலாமே. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவங்க பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழுச்ச வாங்கினீங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? எம்ஜிஆர் இருக்கும் வரை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுது, ஸ்டாலின் இருக்கும் வரை ஏன் ஸ்டாலினால இருக்க முடியல? சொல்லிக்கோ. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. பந்தமா அடிச்சமா போனமான்னு இருக்கணும். நடுவில் என்னடா வீண் பேச்சு? லஞ்சம் வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டு, லஞ்சம் கொடுத்து கொடுத்து ஒரு பக்கம் லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்டது, இன்னொரு பக்கம் திருடியே பழக்கப்பட்ட நபர்கள் இன்றைக்கு சம்மன் அனுப்பிச்சவனே பார்த்தாக்கா சிங்கப்பூர்ல சுற்றுலா போயிருக்காருன்னு பார்த்தா அங்கே போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு ஒருத்தர் போஸ்ட் கொடுக்குறாரு. ஏவா வேலுவான். என்னையானாக்கா நெஞ்சு வலி வந்து விட்டது. எப்போ அந்த நெஞ்சு வலி நாடகத்தை நாங்கள் இங்கேருந்து பார்க்குறோம். ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாமாங்க. இந்த ஓடுறது, ஒளியறது, பதுங்கிறதெல்லாம் திராவிட இயக்கத்திற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இல்லை. இல்லை, முதல்ல அண்ணன் வந்து ஏட்டையான்னாரு. நாங்கள் கரெக்ட் ஏட்டையா தான் வச்சிருக்கிறோம். இன்னும் ஈடிக்கெலாம் நாங்கள் போய் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏட்டையாவை பற்றி ஒருத்தர் காணாமல் போய் 8 நாள் 8 வேஷத்தில் மாறு வேஷத்தில் சுற்றி இன்னைக்கு காலையில் சாயங்காலம் வெயிலில் கையெழுத்து போடுற அளவுக்கு வந்திருக்கிறாரு. அவர் ஏன் ஏட்டையாவை பார்த்து ஓடினாருன்னு கேளுங்க. வராம் பாரு வேட்டக்காரன். பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. இதுல குதிரை பேரம்னு எங்களை வெக்கம் இல்லாம பேசுறீங்க. எப்பா, ஒரு நாள் கூட சிஎம் ஆக்கி விடக்கூடாதுன்றதற்காக தொடர்ச்சியாக நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு 10 பேர் அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. 180 கோடி வரைக்கும் பேரம் பேசிட்டு வெக்கம் இல்லாம நீ வந்து குதிரை பேரம் நீங்க பேசுறீங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. நீங்க தாவேக்க ஆட்சியை பத்தி சொல்றீங்க, இந்த நெல்லெல்லாம் இதாகிட்டு இருக்குன்ட்டு. இப்போ 50 நாள் தான் இருக்கு ஆட்சிக்கு வந்து. 70 வருஷமா 2 கட்சியும் என்னத்த செஞ்சீங்க சொல்லுங்க. ஒரு நெல்லை பதப்படுத்துவதற்கு குடோனை உருவாக்குறதுக்கு 200 கோடி ரூபாய் கொண்டு போய் கார் ரேஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு கார் ரேஸ் நடத்துறாங்க. இங்க அதுவும் எப்படி ஊருக்குள்ள ட்ராக்கு, அதாவது ட்ராக்ல ஓட வேண்டிய ஃபார்முலா கார் ரேஸுக்கு நல்லா இருக்க ரோடை பேத்துப்பிட்டு உதயநிதி ஆசைப்பட்டான்றதுக்காக 200 கோடியை போட்டு கார் ரேஸ் நடத்துனீங்களே. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். படத்துக்கு 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரேன்னு சொன்னார்ல, 41 பேருக்கு ஆளுக்கு 5 கோடி கொடுத்துருக்கணுமா கொடுத்துடக்கூடாதா? 20 லட்சம் கொடுத்துருக்காங்க சார். ஆளுக்கு 5 கோடி 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஆளுக்கு 5 ஒரு படத்தினுடைய சம்பளத்தை வந்து தன்னை பார்க்க வந்து ஒரே மாசத்துல காலி பண்ணிட்டு அவர் வந்து நடுத்தூர்ல வந்து உங்க தலைவர்கள் மாதிரி லஞ்சம் வாங்க சொல்றீங்க.
அதாவது இன்றைக்கி ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. ஒன்று அழுவினிக்கும், இன்னொன்று புழுவினிக்கும். ஒவ்வொரு மண்டபமாக தேடி போய் அழுகுது அழுவினி. அவன் மண்டபத்து வெளியில் போர்டு வைக்கிறான், எப்பா கல்யாண வீட்டுக்கு வந்தால் கல்யாணத்தை மட்டும் பேசி ஒப்பாரி வைக்காதான் போர்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா இல்ல அமைச்சர்கள்லாம் வேலை செய்யாம ரீல்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க? அப்போ தொடர்ச்சி அவங்க ரீல்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்படித்தானே? எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. கரூருக்குள்ளேயே 41 எம்எல்ஏ சீட் கொடுக்கலையேன்னு வருத்தப்படுறாரு. அடிப்படையில் என் கேள்வி, கரூர் கேங்கு இல்ல கரூர்காரர்னு பேர் எடுத்தவர் யார் திமுகல? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தில் இருக்க 4 தொகுதியில் 1 தொகுதியில் நிக்கணும். ஏன் கோயம்புத்தூருக்கு போறாரு? சரி, கரூர்ல ஒருத்தர் போட்டாரு, ஜெயிச்சாரா? அப்ப என் கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல கரூர்காரி ஏன் பயந்து ஓடினாரு? டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? தம்பி, இனிமே நம்ம கூட பிரச்சனைலாம் வேணாம், ஈஸியா பேச்சு முடிச்சிருவோம். இனிமே விஜய் கூட்டம் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு சொல்லு. பாதி பேர் வேலை இல்லாம சூசைட் பண்ணிக்கிறானுங்க. எதுக்கு யோசிப்பானே? அவன் வீட்டுல இருக்க பெருசு 4 பேர் அவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம திமுக ஆட்சி பண்ணிருக்குன்னு சொல்றாரு. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. தனியார் பள்ளிகளிடம் 100 கோடிக்கு மேல் மோசடி வழக்கில் புகார்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை 59 பள்ளிகள் புகார் கொடுத்துள்ளதாக போலீசார் தகவல் தெரிவிக்கிறார்கள். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 24 வங்கிக் கணக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டு முடக்கும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. மோசடி செய்யப்பட்ட பணத்தில் எங்கெல்லாம் சொத்துக்களை குவித்துள்ளார் என்ற விசாரணையும் நடைபெறுகிறது. ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா. திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் மீது பரங்கிமலை காவல் நிலையத்தில் நில அபகரிப்பு புகார் வழங்கப்பட்டிருக்கிறது. வாங்க போமா. நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் யோக்கியர்கள், நாங்கள் நல்லாட்சி கொடுத்தவர்கள் என்று இவர்களால் ஒரு நாளும் சொல்ல முடியாது. நாம் தமிழரால் எப்பவுமே சொல்ல முடியாது. ஒரு நாள் ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது. கொடுத்தவர்களை சொல்றாங்க, ஆட்சியில் இருக்க முன்பாக இருந்தவர்களை சொல்றாங்க. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இன்னைக்கு நம்மளை வீழ்த்துவதற்கு பல வியூகங்களை வைத்து நம்மளை வீழ்த்திருக்காங்க. நம்ம தலைவரே தோற்கடிக்கப்பட்டார். தலைவரை எதிர்த்து ஜெயிக்க யாருன்னு சொன்னா நான் 5 நிமிஷம் பேசினேன். பரோட்டாவை கொத்து பரோட்டா ஆக்கிட்டேன்னு சொல்றாங்க. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? யாரு சொல்ற? சாயங்காலம் 6 மணிக்கு போனா அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு எழுப்புவான். அவனுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாது. தமிழகத்துல யாரு இருக்கா, யாரு போனா, யாருக்கு செய்தோம் என்பது தெரியாது. திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா.